லட்சுமி அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசிகள் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரை எப்படி இருக்க போகுது. மீனராசி உங்களது ராசியிலிருந்து செவ்வாய் வக்கரமாக இருக்கார். ஸோ அவர் 2 மற்றும் 9க்கு அதிபதி. ஸோ தந்தையை தேவையில்லாத ஒரு பிடிவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் உஷாராக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பிடிவாதங்களை தகர்த்திடுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி பார்த்திங்கன்னா குடும்பம் சம்பந்தமான விஷயங்களில் தேவையில்லாத தர்க்கங்கள் டென்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. கோபப்படாதீங்க. பிடிவாதங்களை விட்டொழிப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. மற்றபடி மூன்றில் ராகு சிறப்பான பலன்களை கொடுத்தாலும் அவர் இருக்கிற இடம் சுக்கிரனுடைய இடம் 3-8க்கு அதிபதியான சுக்கிரனுடைய இடத்துல போகிறாரு. அது மட்டும் செவ்வாயோட சாரத்தில் போகிறார். ஸோ தந்தையை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணுங்க. ஸோ அதை என்னென்னா 2ஆம் அதிபதியோட சாரத்தில் 3இல் போகும்போது தேவையில்லாத கலகங்கள் பெரும் கலகங்கள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஏதாவது விளையாட்டாக பேசியிருக்கிறத சில பேர் போட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னா கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்கணுங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் ஒரு 4 மாதங்கள் இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. நம்ம பேசுகிற கம்யூனிகேஷன்ஸை வச்சு மற்றவங்க உங்களை போட்டு கொடுக்காத வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் உங்களுக்கு பாதகாதிபதியுடைய வீட்டில் இருக்குங்க. அதாவது 3-8க்கு அதிபதியாக வருகின்ற ஒரு 3-8ன்றது ரொம்ப டென்ஷன்ஸ் கொடுக்குதுங்க. பாதகன்றதை விட டென்ஷன்ஸ் அதிகமாக இருக்கும். அதனால் இந்த 4 மாதங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பேசும் பேச்சுக்கள் எல்லாம் மாட்டிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கம்யூனிகேஷன்ஸ் யார்கிட்டயே ஒரு வாக்கு கொடுத்துறது, ஜாமீன் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. மற்றபடி வீடு சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்குங்க. ஏன்னா இப்போ அம்மா வீடு வாகனங்கள் இது மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் டென்ஷன் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா அதனால் டென்ஷனாக 8ஆம் இடத்துல புதன் இருக்கனால இந்த மாதிரி டென்ஷன் வரும். அதுவும் அந்த அந்த வீடு சம்மந்தமான விஷயங்கள் அக்ரிமெண்ட்டோ டாக்குமெண்ட்டோ பணம் சம்மந்தமான விஷயங்களை பேசும்போது ஒரு 4 பேரை வச்சுக்கிட்டு பர்ஃபெக்டாக பேசிடுங்க. தேவையில்லாத தர்க்கங்கள் வரும், பார்த்து நடந்துக்குங்க. குழந்தைகள் விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள்லாம் நடக்கும். ஸோ குதூகலம் சந்தோஷத்துக்கு எந்த குறைவும் இருக்காது. குழந்தைகள் விஷயமும் சரி, கலைஞர்களுக்கெல்லாம் நல்ல வாய்ப்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. வேலை செய்பவர்களுக்கு நல்ல பெரும் பணம் கிடைக்குங்க. ஸோ அவங்களுக்கு நீங்கள் கேட்ட இடத்துல ஒரு பெரும் பணம் கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுவும் பார்த்திங்கன்னா இப்போ தொழில் சார்ந்த விஷயங்கள் பெரும் பணம் கேட்டிருந்தவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் லோனு இதெல்லாம் உடனே கிடைப்பதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லாவே இருக்குது. ஸோ அதனால் நல்ல ஒரு முயற்சிகள் எடுத்திங்கன்னா எல்லாமே சிறப்பாக இருக்குங்க. வேலை செய்வர்களுக்கு பதவி உயர்வு ஒரு ஊதியத்தில் ஒரு நல்ல மாற்றம் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்குங்க. 7இல் சூரியன். ஸோ 6ஆம் அதிபதி 7 இருக்கும்போது கணவன் மனைவி உறவுகள் சின்ன சின்ன தர்க்கங்கள் கொஞ்சம் டென்ஷன்ஸ் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்கனால கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் சூரியன் பார்வை அது மட்டும் இல்லாமல் செவ்வாய்க்கு சனியின் பார்வை இருக்கிறதுனால கொஞ்சம் அடிதடி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஈடுபடாமல் இருக்கிறது நல்லது. சண்டை சச்சரவுகள் பஞ்சாயத்து பண்ண போகிறேன், அடிக்க போகிறோம், உதைக்க போகிறோன்றலாம் போயிடாதீங்க. இதனால் நமக்கு தான் பிரச்சனை வரும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஒதுங்கிடுங்க. ரோட்டில் எவனா சண்டை போட்டானா போய் நம்ம மத்தியஸ்தம் பண்ணுறதுலாம் போயிடாதீங்க. ஸோ விலைக்கு வரேன்னு சொல்லிவிட்டு அப்புறம் நாளைக்கு நமக்கு எது பிரச்சனையாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. 7ஆம் அதிபதி 8இல் இருப்பதனால் பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள் சர்வ ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் சின்ன சின்ன டென்ஷன்ஸ் வருவதற்கான வாய்ப்புகளாக இருக்கலாம். கொஞ்சம் பார்த்துக்கோங்க. கணவன் மனைவி உறவு ஆல்ரெடி சொன்ன மாதிரி கொஞ்சம் டென்ஷன்ஸில் இருக்கும். கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லாமல் சொத்து சம்மந்தமான விஷயங்கள் தாயாரிடமும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது சர்வ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணுங்கள். கொஞ்சம் சேஃப்டி மெஷர் ஹெல்மெட்லாம் போட்டு பர்ஃபெக்டாக ஓட்டுங்க. தந்தை சார்ந்த விஷயங்கள். ஸோ 9இல் கேது இருக்கிறது பார்த்திங்கன்னா கொஞ்சம் என்னென்னா தந்தை உடல்நலம் சார்ந்த விஷயங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அது மட்டும் இல்லை இப்போ உங்கள் ராசியிலே செவ்வாய் போகுது. அதனால் கொஞ்சம் கேது செவ்வாயோட சாரத்தில் போகும்போது நீங்களும் கொஞ்சம் உடல் சார்ந்த விஷயங்கள் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் சட்ட ரீதியான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். கொஞ்சம் விசா பேப்பர்ஸு பாஸ்போர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பர்ஃபெக்டாக வச்சுக்கோங்க. மற்றபடி தொழில் சார்ந்த விஷயங்கள். ஸோ தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல வருமானங்களுக்கான வாய்ப்புகள் ரொம்ப சிறப்பாக இருக்குது. லாபத்தில் சனி. ஸோ லாபத்தில் சனி இருக்குன்னா ரொம்ப நல்ல லாபங்கள் நல்ல விஷயங்கள் நல்ல வெற்றிக்கான விஷயங்கள்லாம் அற்புதமாக இருக்குங்க. நண்பர்களிடம் போகும்போது கொஞ்சம் கூட்டணியாக போயிட்டு எங்கே என்ன பண்ணுவீங்க தெரியும். இந்த பார்ட்டிஸு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சனி செவ்வாயோட பார்வை 11ல் இருக்கிற சனி செவ்வாய் ராசியை பார்க்குறனால கொஞ்சம் அந்த மாதிரி இடங்களுக்கு போகிறத அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி ஏதாச்சும் நீங்கள் சரக்கடிக்கிறனால வீட்டில் உட்காந்து அடிச்சுக்கோங்க அப்படி தான் சொல்லுவேன். ஏன்னா கூட்டமாக போயிட்டு அங்கே வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் கொஞ்சம் ஆக்சிடென்ட்ஸ்லாம்
விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கிறனால அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ மற்றபடி இந்த வாரம் வந்து என்ன விசேஷம்னு பார்த்தோம்னா 7ஆம் தேதி அன்றைக்கி சஷ்டி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா முருகர் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. ஸோ முருகரை மனதார வந்து பிரார்த்தனை விஷயம் விரதம் இருப்பவர்களுக்கு குழந்தை வரம் கிடைக்க வேண்டி இருக்கிறவங்களும் ரொம்ப சிறப்பான பலன் கிடைக்கும். 9ஆம் தேதியிலேருந்து 10ஆம் தேதி 2 நாளும் அஷ்டமி இருக்குங்க. ஸோ மதியானம் 1 மணி இருந்து அடுத்த நாள் மதியம் 1 மணி வரை வந்து அஷ்டமி இருக்குது. ஸோ அஷ்டமி தேதி அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ராகு காலத்தில் வந்து காலபைரவரை வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. காலபைரவர் பகைவர்களை தகர்த்தெறிவார். கண்டிப்பாக வந்து எல்லாமே வந்து நீங்கள் இந்த பிரார்த்தனை வச்சிங்கன்னா காலபைரவர் உடனே முடிச்சு விட்டுப்பார். ஏன்னா வந்து காலபைரவருக்குன்னு ஒரு சிறப்பான விஷயங்கள்லாம் இருக்குதுங்க. ஸோ அதுவும் வந்து இப்போ இந்த பகைவர் ஏன்னா ஈஸ்வரன் கோயிலை பூட்டிட்டு அந்த சாவியை வந்து காலபைரவர்கிட்ட தான் வைப்பாங்க. ஸோ அதனால் வந்து ஒரு சிறப்பான பலன் கிடைக்கும். காலபைரவர் வேண்டிக்கங்க. எதிரிகளே இல்லாமல் ஆகுவது காலபைரவர். இந்த பிரார்த்தனையை கண்டிப்பாக எல்லாருமே பண்ணுங்கள். யாருக்கு எதிரி இருக்காங்க மட்டும் பண்ணுங்கள். தேவையில்லாமல் ஒன்றும் தேவையில்லை. மற்றபடி வந்து எல்லாமே சிறப்பான விஷயங்கள் தான். தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். காலையில் எழுந்து மூஞ்சி கழுவிட்டு ஒரு அமைதியான இடத்துல வந்து ஓம் தட்சிணாமூர்த்தி மனதுக்குள்ள வந்து பிரார்த்தனை பண்ணாலும் சிறப்பான பலன்கள் கிடைக்கும் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.